ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்திலே வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே மீண்டுமாக நம்ம சந்தைக்கு சேர்த்துக்காக போகிறோம். அன்பானவர்களே, நான் பிரசங்கத்துக்குள்ள போவதற்கு முன்புக்காக சின்ன நம்ம செக் பண்றோம். காலையில் ஏஞ்ச உடனே படிக்க விட்டு ஏஞ்ச உடனே நம்முடைய சம்பாடத்தை காலையில் ஏஞ்ச உடனே எதை மத தொழுவீங்க? எதை தொழுவீங்க? தேங்க்யூ. எப்பயுமே உண்மையை சொல்றீங்க, உண்மையை செய்யுங்க. எதை சொல்றோம்? ஆனா எத்தனை பேரும் பைபிள் சொல்லுவோம் தெரியாது. ஆனா நானும் சொல்லுவேன். நானும் முதல்ல ஏன் சொன்னேன் ஹேண்ட் போனதா சொல்லுவேன். நான் ஏன் போன்ற அங்க கிறிஸ்துவ பாடல்கள் இருக்கும், அதுதான் கட்டுவேன். அதை தட்டிட்டு தான் மற்ற காரியத்திலாம் பார்ப்பேன். வாக்கில் போட்டுட்டு போய் ஓகே go to my watch and everything, go down. அப்படி செய்யலாமா? உங்களுக்கு தெரிஞ்சதை நம்ம பாடல்களை இல்லை ஹேண்ட் பண்ண. இப்போ அது நம்மளுக்கு அது என்ன சொல்றாங்கன்னாக்கா மாடர்ன் சீன். சரி சொல்றீங்க. அட்லீஸ்ட் பாடக்கூடிய கேட்கக்கூடிய பாடலை நீங்கள் கட்டாத நல்லா பாடலாம் வரும். கொஞ்ச நேரத்துக்கு you can see that the devotion and I am growing. அவங்களுக்கு தெரியும் என்ன வர பாடலை கட்டப்படுறது. What you like we can. So அதனால so we are in this modern scene, but make it a modern dressing. கர்த்தருடைய பாடல்களை நம்ம காலையில் எழுதிக்கிறோம். பிள்ளைகள் கேட்பாங்க, அப்போ தெரிஞ்சிச்சு அப்பா எழுதிட்டாரு. உங்கள் மனைவிக்கு தெரியும். மனைவி இந்த ஆள் வந்தால் பாடல் தான் சொன்னான். ஓகே. ஸோ அதனால் அன்பானவர்களே பயணம் மேய்க்கிட்டேன். சரி, இன்னொன்று கூட இந்த வசனங்களை எடுத்துக்க. லூக்கா இதெல்லாம் இருக்கும். குட் பிரிட்ஜஸ் அதுக்கு பிடிக்கும் மற்ற காரியங்களாக இருக்கு. இன்னைக்கு ஆசீர்வாதங்கள். ஓகே, லூக்கா 15 வரைக்கும் வாசித்துருவோமா? You can take English or whatever language. பிரசித்தம் பண்ணினார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். மகிமைப்படுத்தி அந்த 20வது வசனத்தில் உங்களை நல்லா வைங்க. அது 3 காரியங்கள் இருக்கு. கேட்டு கண்டு பிரசக்தி படுத்தினார்கள். இருக்காங்க 3 காரியங்கள். 3 காரியம் ஆக்ஷன். 3 காரியம் ஆக்ஷன். ஜெபித்துக் கொள்வோம். பிதாவே, இந்த வசனத்தின் மூலியமாக எங்களோடு
கேட்டு கண்டு பிரசித்தம் பண்ணினார்கள். They proclaimed. They see, heard, they proclaimed. Thank you, Lord. Speak to us this morning. In the name of Jesus, I pray and praise you. Amen. இங்கே என்ன நடக்குதுனாக்கா, அந்த கிறிஸ்துமஸ் 25ஆம் தேதி டிசம்பர், அதுக்குள்ளே கிறிஸ்துமஸ் செய்திலாம் கொண்டு வந்துட்டீங்க. சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க. இது அந்த கிறிஸ்து மாதிரி பார்க்காதீங்க. டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் நாள் இல்லை, கிறிஸ்துமஸ் நாள் இல்லை. ஓகே, ஆனால் நினைவு நாள். கிறிஸ்துமஸ், கிறிஸ்து என்று பிறந்திருக்கிறாரு, அது நினைப்போம். ஏன் நம்ம சொல்கிறோம்னாக்கா, இந்த வாக்குவாதம் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு காலங்களில் அந்த மாதிரி இல்லைன்னு. ஸோ முன்கூட்டியே அவங்க சொல்லிடுறாங்களோ, பாஸ்டர் சொல்லலை, இன்னும் மறைச்சிட்டாங்க. எஸ், ஸோ இந்த கேலண்டர் கூட அவங்கள்ட்ட இல்லை. லேட்டாக பட்டோடு கேட்ட கேலண்டர்ஸ். ஸோ அதனால் இங்கே என்ன நடக்குதுனாக்கா, இந்த மேற்பொருள்கிட்ட போய் யாரை சொல்கிறா? நான் இப்போ நீங்கள் இவ்வளோ பேசுகிறேன் திருப்பியும் யாரை போய் சொன்னாங்க? யார் சொன்னா? யார் சொன்னா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இவ்வளோ பயந்து சொல்லுது. தேவ தூதர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? தேவ தூதர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி. என்ன அந்த நற்செய்தி? நானும் போன செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. தாய்மார்களே, தந்தைமார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நல்ல செய்திங்க சொல்லுங்க. நல்ல செய்திங்க சொல்லுங்க. Don't give the negativity talks, words, discouragement. எப்பயுமே முடியாது, எப்படி செய்யாது, இதெல்லாம் எப்படி நடக்கும்? உன்னால முடியாட்டி பரவாயில்ல, அது சொல்றவங்கிட்ட அதை நீங்க ஒரு பார்ப்பீங்க. நான் மீண்டும் சொல்றேன், தப்பு இல்லை, இது கற்றுக்க எங்களுக்கு தப்பே இல்லை. சொல்லும்போது நீ நல்லா இருக்க, எப்போ பிள்ளைங்க பார்த்து நீ அழகா இருக்க, பிள்ளைங்க பார்த்து சொல்லுங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த பிள்ளை பார்த்து சொல்றேன், அதெல்லாம் ஒயிட் ட்ரெஸ் அந்த பையன் ஒரு கடை கட்டியிருந்தான். சாயம் கடிகாரம் தெரியுமாப்பா? கடிகாரம் பாருங்க, கடிகாரம் நல்லா இருக்குடா. இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகள் பார்த்து அவங்க ஒரு வாரம் காலம் முடிஞ்ச பிறகு வந்திருக்காங்க. எங்கே வந்து நீ அதை செய்யல, அது நல்லா இல்லை, இது செய்யல, எப்படி சொன்னாக்கா அது நற்செய்தி. அது கொடுமைப்படுத்துகிற செய்தி தான். அங்கே தான் அவங்க எடுத்தாங்க. காலையில் இந்த ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் முடித்தா வேலை இடத்துக்கு போகிறோமா, வேலை இடத்துக்கு போனால் எங்களை சுப்ப வைக்க, ஏன்னா டார்கெட்டை முடிக்கலான்னு அவன் நட்சி. ஏன் நற்செய்தி? நம்மளுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார், நம்மளுக்கு ஒரு பாலகர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அது என்ன சொல்றாங்க? ஏன் மேற்பட்டு சொல்றாங்க? தூதர்கள், தேவ தூதர்கள் மேற்பர்கிட்ட வந்து சொல்றாங்க. மேற்பர் யாரு? மேற்பர்கள் ஆடுகளை மேய்க்கிறவங்க. சாதாரண ஆடு என்ன சொன்னாங்க? மாட்டுக்கார வேலை, ஆடு மேய்க்கிற வேலை, மாட்டுக்கார வேலை நம்ம சொல்லுவாங்க. அவருக்கு வச்சிருக்காங்க. அவங்க படிப்பெல்லாம் அவனுக்கு தெரியாது, அவங்களாம் படித்தது இல்லை. ஆனால் அவங்ககிட்ட போய் சொல்லலை. சாதாரண படிக்காத யூதர்கள் மத்தியில் ரொம்ப படித்தவனா இருக்கானுங்க. வேதத்தை அவங்க வந்து சதுசிஸ், பாரிசிஸ், பிரீஸ்ட், அவங்கள்ட்ட போய் சொல்லலை. தேவதூதர் யார்கிட்ட சொல்கிறாங்க? அந்த ஆடு மேய்கிட்ட போய் சொல்கிறாங்க. சாதாரண பாம்பர மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த ஆடுகள் மேய்கள் சொல்கிறாங்க, இந்த ஆடுகள் எல்லாம் எங்கே கொண்டு போகணும்?
எருசலேமுக்கு கொண்டு போகணும், பலி கொடுக்க கொண்டு போகணும் அவங்க பஸ்கா பண்டிகைக்கு. அந்த மேய்ப்பர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நீங்க பார்ப்பீங்க நம்ம முஸ்லிம் சகோதரர்கள் அவங்க இந்த ஹஜ்ஜி கொண்டு வருவாங்க. நல்லா கொழுத்து போன மாடுகள்லாம் குழு 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 பார்த்தா நம்மளுக்கு அப்படிதான் இருக்காங்க பார்க்க. எப்படி சொல்றேன், நொண்டி முழுதான் எடுக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடாது, பலி கொடுக்கக்கூடாது, வேதத்தில் இருக்கு. அவங்க கிட்ட தான் போய் யாருக்கிட்ட தேவ தூதர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கணும் 3 காரியம் தான். ஓகே, என்ன சொன்னாங்க? ஷெப்பர்ட்ஸ் ஹர்ட் வசனத்தில் இருக்கா? அவர்கள் இருக்கட்டும். இதான் வசனத்தில் இருக்காமா? இருக்கா? கேட்டார்கள். கிறிஸ்தவர்களே, நாம் கிறிஸ்தவத்தை கேட்டு இருக்கிறோம், வருஷம் கேட்கிறோம். ஆனா அவங்க கேட்டு என்ன செஞ்சாங்க? கேட்டு தேவ தூதர் நம்மகிட்ட சொல்லி இருக்காரு. தேவ தூதர் சொன்னதை என்னன்னு போய் பார்ப்போம். நம்ம கேட்டல போனோமா? ஓகே, பிரதி மதிப்பு ரிஃப்ளெக்ஷன். கேட்டதை இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிறோம். இது எப்படி நம்ம பிரதிபலிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில? ரிஃப்ளெக்ஷன். எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறோம்? இந்த அல்வா அடிஷன் அல்வா கொடுப்பாங்க. அந்த அடிஷன் இல்லை, அல்வா அடிஷன் ஒருத்தர் இருக்காங்க. தெரியுமா அவங்க யாருன்னு? அவ எங்க இருக்கு இப்போ? யாரு? நம்ம வீட்டு மாமாவா? அல்வா அடிஷன் தாமஸ் அல்வா எடிசன். நீங்க கேட்டீங்க, சயின்டிஸ்ட். அவங்க டீச்சரு, தாமஸ் அல்வா எடிசனோட டீச்சரு ஒரு லெட்டரை எழுதி அவன்கிட்ட கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்கன்னாக்கா, டேய், நீ இந்த லெட்டரை யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாது, உங்க அம்மா கிட்ட மட்டும்தான் நீ கொடுக்கணும். ஓகேயா? கேட்டுங்க, வடிக்கிற பிள்ளைங்க கேட்டுங்க, அம்மாவா அப்பா கேட்டுங்க, உங்க அம்மா கிட்ட தாண்டா நீ கொடுக்கணும் இந்த லெட்டர். அப்போ யாரா ரொம்ப கீழ்படி இருப்பாங்க உங்களுக்கு ஒப்பீனியன். ஸோ போய் அந்த லெட்டர் போய் அம்மாட்ட கொடுத்தான். அப்போ அவங்க அம்மா அந்த லெட்டரை என்ன செஞ்சாங்க? பார்த்து படிச்சுட்டு அழுகுறாங்க, தேம்பி அழுகுறாங்க. அம்மா ஏம்மா அழுகுறீங்க? என்னம்மா? டீச்சர் எழுதியிருக்கிறது உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு இப்போ டீச்சர் படிச்சு கொடுக்க முடியாது. என்னது என்ன எழுதிருக்கிற லெட்டர்ல? உன்னுடைய ஸ்டாண்டர்டுக்கு உன்னுடைய ஸ்கூல்ல டீச்சர்ஸை படிச்சு கொடுக்க முடியாதா? இனிமே நீ லைப்ரரி லைப்ரரி சொல்லி தமிழ்ல நூல் நிலையம்னாக்க துணி தைக்கிற நூல் படிக்கிறா, நூல் நிலையம். ஓகே, ஸோ தமிழ்லாம் மங்கி போச்சு. ஸோ லைப்ரரிக்கு போகணும். இதுவே மகனே, இதுவே என்ன செய்யணும்? நூல் நிலையத்துக்கு போய் நீ படிக்கணும். ஓ அப்படியாம்மா, அப்போ நாளைக்கு ஸ்கூல் போக வேண்டாமா? இல்லை, நீ நூல் நிலையத்துக்கு போகணும். நிலையத்துக்கு போய் அவரால் போய் காலைல போவார், படிப்பார், 4 வருஷம் படிச்சுட்டு வருவார். ஸோ உங்கள் அம்மா சொன்னது என்கரேஜ். அவர் தான் அநேக இதெல்லாம் பார்க்குறீங்க, இந்த கண்டு பார்க்குறீங்க, அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் தாமஸ் அல்வா.
அப்போ என்ன செய்கிறாங்க, பெருசாகிட்டு அவங்க அம்மா இறந்துடுறாங்க, கத்துறாங்க. அப்போ அவர் அந்த வீட்டை வெளியாகலாம், வீட்டை விட்டு வெளியாகலாம். வெளியாகும் போது அப்போ அந்த வீட்டெல்லாம் வெளியாகும் போது என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு லெட்டர் விழுவுது, ஒரே புக்கில் இருந்து ஒரு லெட்டர் விழுவுது. அந்த லெட்டரு போய் பார்க்கும் பொழுது அவங்க டீச்சர் கொடுத்த லெட்டர். அவங்க ஓடி பார்க்குறப்ப அவளா பார்க்குறாங்க, டீச்சர் என்ன கொடுத்தாங்க, அம்மா கூட சொல்லலையா. எடுத்து படித்து பார்த்தா உன் பையன் ஒரு முட்டாள், அவனுக்கு படித்து கொடுக்க முடியாது இந்த ஸ்கூலில், அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாத, அவனுக்கு மூளை வளர்ச்சி இல்லை. ஆணி மேய்க்கிற முட்டாள் நம்ம பார்க்கிறோம், அவன் தேவன் பற்றி சொல்லுகின்ற ஒரு கருவியாக கர்த்தர் மாற்றான். அதான் தேவனுடைய மகிமை. ஆடு மேய்க்கிறவங்க என்னடா தெரியும், மாடு மேய்க்கிற இடம் தெரியும். தயவு செய்து யாரையும் புறமாக இடம் பண்ணி இடம் போட்டுறாங்க. அன்பானவர்களே, அங்க அந்த மாணவர் சொல்றாரு, உனக்கு நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. என்கிட்ட இவன் தான் சொல்லுவான், இவன் தான் சொல்லுவான், இவன் தான் சொல்ல முடியும். ஆண்டவர் சொல்ல படிச்சு பார்த்தா ஆராய்ச்சி பண்ணுவோம், இது சரியா இருக்குமா, இது லாஜிக்கா இருக்குமா, இது எக்டிஸா, இது எக்டிஸ் இல்லையா. சாதாரண படிக்க தெரியாது பாவனை கண்டாங்க. அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் கேட்டு நம்ம செய்யணும். பார்த்தேன், கண்டே பார்த்தேன், தமிழ் கண்டே பார்த்தேன். என்ன பார்த்தாங்க, 17 சொல்லுது, பிரசத்தம் பண்ணினார்கள். இல்லையா? ஓகே, பிரசத்தம் பண்ணிட்டோ கண்டு கேட்டால் அந்த குட் நியூஸ். இப்போ கிறிஸ்துமஸ் வருது, கிறிஸ்துவ அநேக காரியங்கள் நம்ம ப்ரே பண்ணுறோம், கிறிஸ்துமஸ்க்காக அநேக காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு மட்டும் எப்பயுமே சொல்லணும், எப்பயுமே சொல்லணும். ஸோ அவங்க கண்டு அந்த காரியங்களை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் சொன்னாங்க. The reply, action, action. கண்டே பார்த்தே அடுத்தது ஒரு கிளீன். இது இப்போ பார்த்தீங்களாமா, கண்டே பார்த்தேன் சொன்னேன். நல்லா இருக்கிற அந்த ரீதம், அந்த ரீதம். கண்டேன் பார்த்தேன் சொன்னேன். என்ன சொன்னேன்? கர்த்தர் மகிமையானவர் என்று சொன்னேன், அவரை மகிமைப்படுத்துவர் என்று சொன்னேன். கர்த்தர் நற்செய்தியை சொன்னேன். இதாங்க நான் சொல்ல போனேன், இதாங்க கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூனினச்சே. ஓகே, கண்டே பார்த்தேன் சொன்னேன். பார்த்தீங்க நீங்க, பார்த்தீங்க நீங்க. கண்டேன் பார்த்தேன் சொன்னேன். கிறிஸ்துமஸ், இது கிறிஸ்துமஸ். ஜெபம் பண்ணுவோமா? லெட்ஸ் ப்ரே. தகப்பனே, நன்றிப்பா. நாங்கள் ஆண்டவரே கேட்டோம்,